சப்பாத்தி, ரோட்டி, நான், பரோட்டா, சாதம் இது எல்லாத்துக்குமே இந்த முட்டை கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு லைட்டாக ப்ரௌன் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்க டைமில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3லேருந்து 4 தக்காளி ஒரு 5லேருந்து 6 முந்திரி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்ச தக்காளி முந்திரி பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், இது வந்து ஆப்ஷனல் தான். அப்புறம் அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா. சாட் மசாலா ஆப்ஷனல் தான், இல்லாட்டினா சேர்க்க வேணாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணி சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துட்டு இந்த கிரேவியை நல்லா கலந்து விட்டு இந்த டைமில் கொஞ்சமாக இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கலந்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பு நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த டைமில் நான் வந்து ஒரு 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒவ்வொன்றா இந்த மாதிரி கொஞ்சம் எட்ட அப்படியே உடச்சி சேர்த்துக்கோங்க. நம்ம முட்டை உடச்சி சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். இந்த மசாலா கூட முட்டை நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வேக வச்சு போடுறதோட இந்த மாதிரி செய்யும்போது. இப்போ முட்டை உடச்சி சேர்த்துட்டு இதில் மேலாக லைட்டாக மிளகுத்தூள் அப்படியே தூவி விடுங்க. தூவி விட்டுட்டு கொஞ்சமாக கசூரி மேத்தி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி இந்த மாதிரி அப்படியே தூவி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. இப்போ முட்டை வந்து நல்லா ஒரு 3/4 பாகம் நல்லா வெந்திருக்கும். வெந்ததும் இந்த மாதிரி ஒவ்வொரு முட்டையாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே வேக விடுங்க. 2 நிமிஷத்தில் ஃபுல்லாகவே முட்டை நல்லா வெந்து வந்துடும். இப்போ மறு சைடு நம்ம இதே மாதிரி திருப்பி போட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் பட்டர் போடுங்க. போட்டுட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு நல்லா சுட சுட சப்பாத்தி கூட சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணி